நண்பர்கள் அனைவருக்கும் பசுமை வணக்கம்ங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. என் பேர் விஜய சரவணன். நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம போட்டிருப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா என்னோட பேர், ஊர், என்னோட ஃபோன் நம்பர் எல்லாமே போட்டிருப்போம். இப்போ நம்ம எதுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு போடுறோம்னாங்க, ஏன்னா இந்த இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் அந்த சைனோ பாக்டீரியா சாணப்பாசி கரைசல் காங்கேயமோன் அப்படின்லாம் நம்ம அதில் விளக்கப்பதிவு கொடுத்துருந்தோங்க. அதுக்காகத்தான் மீண்டும் ஒரு பதிவு போடுறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, ஏனுங்க இதில் எது உண்மை எது பொய்யுங்க, எப்படிங்க நாங்கள் நம்புறது, எதைங்க நம்புறது, எதைங்க பயன்படுத்துறது எப்படின்னே தெரியலிங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் உண்மைத்தன்மையை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்க. ஓ, நீங்கள் தான் இதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரெடி பண்ணதுங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். ஏங்க என்னங்க அவர் எனக்கு குருநாதர்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னாங்க. அந்த குருநாதர் அவனே அவன் ஒரு டூப்ளிகேட்டுங்க. அவன் அழகமலை கோயிலில் அது என்ன முருகன் கோயிலா சிவன் கோயிலான்னு நமக்கு தெரியாதுங்க. நான் போனதும் இல்லை. அழகமலை கோயிலில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கப்புறம் தான் அந்த பிடிஎஃப் ஃபைல் மல்லிகா மேடம்னு சொல்லி ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க. யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக்கை கூட என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் வணிக ரீதியாக விற்கிறதுக்கு அந்த விவசாயிகளை ஏமாற்றி விற்க தயாராக இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேங்க. சொன்னதுக்கப்புறம் தான் இந்த நாமக்கல் மாவட்டம் சிறுகணத்துப்பாளையத்தை சேர்ந்த லோகநாதன் என்பவர்கிட்ட அவங்க டைஅப் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு கொடுத்து அவங்க அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இதெல்லாம் நிறைய எனக்கு இது எப்படி தெரியுதுன்னா, இப்போ நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க, என்னங்க நாங்கள் 500 ரூபா கொடுத்து வாங்கினோம், அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ வணிகம் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் நான் உள்ளே போகலைங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சதை வச்சுக்கிட்டு நான் கண்டுபிடிச்சதை எங்கிட்டேருந்து வாங்கிக்கொண்டு போய் அவன் ரெடி பண்ணிட்டு அவன் அதிலிருந்து 200 லிட்டரை மாற்றிட்டுங்க. அதிலிருந்து இன்னைக்கு ஒவ்வொரு லிட்டரும் 500 ரூபா 800 ரூபாய்ன்னு விற்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நீ சும்மா கொடுக்கலாம், சிவன் சொத்துன்னு நீ வீடியோ போட்டுக்கிறிய, என்னோட வீடியோவை பார்த்துட்டு நீ சிவன் சொத்து அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்க. அப்போ சிவன் சொத்துன்னு நீ சும்மாவே கொடுத்துட்டு போ. நீ எதுக்கு இப்படி வித்துட்டு இருக்க? நீ கார்பரேட்டுங்காரையும் மிஞ்சிட்டிய. நீ என்கிட்ட பேசல, நான் இவங்ககிட்ட ஐடியா கேட்கல, இவங்க வீட்டுக்கு போகல, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னால மறுக்க முடியுமா? உன்னால முடியாது. நீ என்னோட வீட்டுக்கு உன்னோட உறவினரான பன்னீர்செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க உறவினரை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு என்கிட்ட எல்லா ஆலோசனையும் கேட்டேன். இது நான் சொன்னேன், இது 100% உண்மை. இது உன்னால மறுக்க முடியாது லோகநாதன். என்ன சரியா? இது அந்த ஐயம்பாளையத்தை சேர்ந்த சிவபக்தர்னு சொல்லக்கூடிய சமூக ஆர்வலர்னு சொல்லக்கூடிய சண்முகம் மறுக்க முடியாது. சரிங்களா? நான் ஓப்பனா பேசுறேன், இதுல எதுவும் ஒளி மறைவு கிடையாது. ஏன்னா இதை நான் சண்முகம் அவரோட மகள்கிட்ட இதை பத்தி பேசினேன். என்கிட்ட உங்க அப்பா 3 நாளா எங்க வீட்டுல தங்கி இருந்துட்டு இது மாதிரி நான் கை செலவுக்கும் பணம் கொடுத்து தாட்டி விட்டேன் அப்படின்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாங்க. இதை உங்க அப்பாவை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு அப்பவே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு பேச முடியும். அவர் ஒண்ணுமே பேச முடியல. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட இருந்தாங்க, சரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, சரி விட்டுருங்க, இதோட விட்டுருங்க, அவங்க ஏதோ வணிகம் பண்ணிட்டு போறாங்க, உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் சொல்லுங்க, வாங்கிக்கிங்க, இதோட நீங்க இதை விட்டுருங்க அப்படின்னாங்க. அமௌண்ட்டுக்காகவெல்லாம் நான் வேற கிடையாதுங்க, உங்க பணம் நீங்க வச்சுக்கங்க, அது எனக்கு தேவையில்லை. நான் கண்டுபிடிச்சதை என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் என்னுடைய தேவைக்கு நான் கண்டுபிடிச்சத நீங்க எப்படி நான் குரு அப்படின்னு சொல்லி உங்க அப்பா சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து எப்படி நீங்க 2 பேரும் உங்க அப்பாவை அவனு வியாபாரம் பண்ணலாம்? இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதோட சரி இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, இனிமேல் அவங்க வியாபாரம் பண்ண மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்க சொல்றேன்னு சொன்னாங்க. அதனால நான் விட்டுட்டு கம்முன்னு இருந்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட நாள் நான் வெளியில போக முடியாத சூழ்நிலை. அதனால இப்போதான் எல்லாரும் எனக்கு கூப்பிட்டு இப்போ நான் அதுக்கப்புறம் வீடியோ போடுறது நிறுத்திட்டேங்க. ஏன்னா நான் எங்கேயும் இப்போ வெளியில போக முடியல, வர முடியல, அதனால எந்த வீடியோவும் போடுறதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி லோகநாதன் எங்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க டெவலப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தினம் கூப்பிடுவாப்பில் நைட்டு. இதை மறுக்க முடியாது. கூப்பிட்டு நான் ஒவ்வொரு தோட்டத்துலையும் போய் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துங்க. அது ரிசல்ட் எடுத்து என்னோட விஜய் சரவணன் இயற்கை விவசாயி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றும் ரிசல்ட் எடுத்து தான் நான் போட்டிருக்கிறேன். அப்போல்லாம் என்கிட்ட கூப்பிட்டு பேசுவாப்புல, என்னன்னா நீங்க இவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்றீங்க, தோட்டத்துலேயும் போய் பயங்கரமா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து அதுக்கு என்னென்ன பண்றீங்க அப்படிம்பாப்புல. நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்குறது இல்லை. நான் அந்த ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு டேங்க் உண்டான சார்ஜ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதிலிருந்து இந்த 200 லிட்டர்ல இருந்து நான் ரெடி பண்ணி
இதை 1 லிட்டர் தாய் திரவத்துல இருந்து 200 லிட்டரா மாத்தினதை அது நான் வந்து டேங்க்ல ஊத்திட்டு போய் ஃப்ரீயா தான் அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அதுக்கு உண்டான காஸ்ட்டை மட்டும்தான் வாங்கினேன். இந்த தயார் பண்ணதுக்கெல்லாம் அவங்ககிட்ட யாருகிட்டயுமே பணம் வாங்கல. இப்போ நான் சொல்றேன், எல்லாமே என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அந்த தோட்ட உரிமையாளரை வச்சு நான் ப்ரூவ் பண்ணி வீடியோ போட முடியும். இது யாரும் மறுக்க முடியாதுங்க. சரிங்களா? அதனால வந்து ஒரு அரளிச்செடி வளர்க்க தெரியாதவன்லாம் இன்னைக்கு வந்து இப்படி கேப் மாதிரித்தனம் பண்ணி பித்தலாட்டம் பண்ணி விவசாயிகளை ஏமாத்தாதீங்க. ஏன்னா விவசாயிகளே இன்னைக்கு வந்து ரொம்ப நொந்து நூலாகி லாஸ்ல தான் விவசாயம் பண்ணலாமா விட்டுட்டு ஓடலாமாங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு விவசாயிகளை ஏமாத்தாதீங்க, விவசாயிகளே ஏமாந்துடாதீங்க. இப்போ மீண்டும் கையெடுத்து கூப்பிட்டு சொல்றேன், விவசாயிகளே யாரும் ஏமாந்துடாதீங்க. பயிற்சின்னு போய் யாரும் ஏமாந்துடாதீங்க. என்ன பிஎஸ்சி அக்ரியா முடிச்சிருக்காங்க, அவன் என்ன பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கானா வந்து நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு? அவன் ஆலோசனை தான் கொடுக்க முடியும். அக்ரியா இருந்தாலும் வந்து அந்த தோட்டத்துல வந்து பார்த்துட்டு இந்த பயிருக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை ரெஃபர் தான் பண்ண முடியும். பயிற்சி எல்லாம் எவனும் கொடுக்க முடியாது. மண் முதல் மகசூல்னு வரேன், எவங்க உங்களுக்கு வந்து விளைச்சல் எடுத்து கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஒருத்தன் பயிற்சி கொடுக்குறான்னா நீங்க நம்பி போயிருவீங்களா? என்னங்க இன்னும் விவசாயிகள் இன்னும் முட்டாள்தனமா புரிதல் இல்லாம இருக்காதீங்க. சரிங்களா? ஒரு ஆலோசனை தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலோசனை தான் கொடுக்க முடியும். பயிற்சி எல்லாம் எந்த கொம்பனானையும் கொடுக்க முடியாது. இப்போ நான் சொல்றேன், சரிங்களா? ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அந்தந்த மண்ணுக்கு இப்போ வந்து அவன் பயிற்சி கொடுக்குறான்னா, நான் உங்க மண்ணில் வந்து இப்போ நீங்க ஒரு நெல் வந்து ஒரு 2.5 டன் எடுக்கிறீங்க, பயிற்சினால வந்து நீங்க 5 டன்னா உங்களால சேர்த்தி கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் சாத்தியம் இல்லாததுங்க. அதனால இன்னும் வந்து ஏமாத்துறவ இருக்குது நீ, ஏமாறுறவ இருக்குது நீ, ஏமாத்துறவ இருக்குத்தான் செய்வான். அதனால தயவு செஞ்சு எங்கேயும் போய் பயிற்சின்னு 500 1000ன்னு பணத்தை கொடுத்து ஏமாத்தாதீங்க. என்ன நீங்க அந்த 500 1000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? என்ன நானும் ஒரு விவசாயி, நான் விவசாயியா இருந்துதான் நான் வந்து பல ஏக்கரை அழிச்சுதான், வெள்ளாமை அழிச்சுதான், மரவள்ளி அழிச்சேன், நிலக்கடலையில் லாஸ் பண்ணேன். இது மாதிரி ஒவ்வொன்றும் லாஸ் பண்ணி நெல்லை வந்து லாஸ் பண்ணேன். ஏன்னா நெல்லில் வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாம தான் நான் வந்து அதையெல்லாம் புகையான் உளுந்து பொரியான் உளுந்து எல்லாம் நறுசா கருக்காயாகி போய் ஒரு வருஷம் மாட்டு கரைச்சு போட்டேன். சரிங்களா? இது எங்க வீட்டுல அத்தனை பேருக்கு தெரியும். இதனால என்னை பேசுனாங்க, பயங்கரமா திட்டுனாங்க. உனக்கு இயற்கை விவசாயம் எல்லாம் சரியில்லை, நீ விட்டுட்டு வா, கெமிக்கல் விவசாயத்துக்கு போ அப்படின்னு சொல்லி எல்லாருமே எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே திட்டுனாங்க. ஆனா இருந்தாலும் நான் மனம் தளராம நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே கொள்கையில தான் நான் வந்து முன்னெடுத்து ஒவ்வொரு படியை எடுத்து வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றிகரமா நான் இயற்கை விவசாயியா மாறி இயற்கை விவசாயம் செஞ்சு ஜெயிச்சு நிக்கிறேன். அதுல வந்து 2022 வந்து எங்கிட்ட புலம்பனவன், எங்கிட்ட ஐடியா கேட்டவன் எப்படி ஒரு விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி கொடுக்க முடியும்? கண்டிப்பா சாத்தியம் இல்லாதது. இது வந்து கர்நாடகாவில இருந்து இன்னைக்கு எனக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு இருந்தாரு. அவங்க யாருன்னே தெரியாது. இது மாதிரி நான் வந்து லோகு யூடியூப் சேனல் பார்த்து நான் அவங்க வீட்டுக்கு பயிற்சிக்கு போனேங்க. அவர் என்ன இப்படி சுத்தி விடுங்க, இதை சுத்தி விடுங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து என்னங்க இதுக்கு வந்து நாட்டு மாட்டு மோர் ஊத்தணுங்கிறீங்க, குண்டு வெல்லம் போடணுங்கிறீங்க, இளநீ ஊத்தணும்னு சொல்றீங்க. அவர் என்னங்க இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாட்டு சர்க்கரை மட்டும் போடுங்க, தினம் களை கொடுங்க, காத்தாலையும் சாயந்தரம் களை கொடுங்க, நீக்கியே வச்சிருங்க, மூடி போட வேண்டாம், நீக்கியே விட்டுருங்க. அப்பதான் இது வந்து ஒளிச்சேர்க்கை பாக்டீரியா, வெயில்ல தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆணி நீங்க பண்ண வேண்டாங்க. சரிங்களா? இது மாதிரி ஒரு பேரல் வாங்கி வச்சுக்கோங்க, மூடி போட்டது இருந்தாவே போதும். லேசான வெயில் இருந்தாவே அந்த பாக்டீரியா டெவலப் ஆகுங்க. ஏன்னா இது நான் ஆய்வு பண்ணி ஆவணப்படுத்தினதுங்க. சரிங்களா? நான் வந்து என்னோட 7 ஆண்டு கால தேடல தான் ஒவ்வொன்றும் என்னுடைய பயிர் வந்து அதுக்கு வளர்ச்சி எப்படி, அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு நான் ஒவ்வொன்றும் கொடுத்து பார்த்து அந்த பயிரை வந்து விளைச்சல் வருதா போகுதாங்கிறது அது எல்லாமே என்னை சேர்ந்ததுங்க. அப்படி பண்ணித்தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். அதை கண்டுபிடிச்சிட்டு இவனுக்கு நோகாம நோம்பி கும்பிட்றானுங்க. என்கிட்ட வந்து 1 லிட்டர், அது நான் இப்போ நான் சொல்றேங்க, அந்த 1 லிட்டர் சண்முகத்திட்ட 1 பைசா கூட நான் பணம் வாங்கல, ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னு இந்தாயான்னு கொடுத்தேன். சரிங்களா? இதை மறுக்க முடியாது. நான் விவாதத்துக்கு தயார். எந்த இடத்துலையுமே அந்த சண்முக லோகநாதன்கிட்ட விவாதத்துக்கு நான் தயார். இதை அவங்க மறுக்க முடியுமா? விவாதத்துக்கு தயாரா? என்ன இதையெல்லாம் விட்டுட்டுங்க, அவன் வேலையை பார்க்கட்டும். அதனால தயவு செஞ்சு விற்காத நீ என்ன ப்ராடக்டா வியி, சாணப்பாசின்னு பேரை மாத்தி நீ அதே வீடியோன்னு சொல்லியிருக்க சயோனா பாக்டீரியா, இப்ப பேர் மாத்தியாச்சு. இது சாணப்பாசி, சாணியில கரைசல் பண்ற அப்படி எல்லாமே கரைசல், எல்லாமே சாணியில இருந்து தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னுலாம் சொல்லல. அது நீயே முதல்ல யோக்கியினர் தான், நீ வந்து முதல்லயே அது சாணப்பாசின்னு போட்டு போக வேண்டியதான். நீயே பிடிஏ பையில் வந்து மல்லிகா மேடம் கண்டுபிடிச்ச பிடிஏ பையில் வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? அப்ப நீ ஒரு ஃபோர்ஜரி. சரியா? அதனால விவசாயிகளே இப்போ நான் சொல்றேன், தயவு செஞ்சு பயிற்சின்னு எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து உங்க காலத்தை விரயம் பண்ணி நீங்க போய் பயிற்சின்னு சொல்லி எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. இப்ப ஈசா மண் காப்போம் இயக்கம் இருக்குது, அவங்க எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க பயிற்சினா இடுபொருள் பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க செம்மேட்ல வந்து 1 வாரம் 3 மாசம் 1 மாசம்னு தங்க வச்சு ஃப்ரீ இலவச பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நம்ம வானகம்
நம்மாழ்வார் ஐயா உருவாக்கின வானகம் அங்க பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்க அது மாதிரி இருக்கிற இடத்துல போய் நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் உண்மைத்தன்மையோட நீங்க வந்து என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒண்ணுமே இல்லாம நீங்க ஒரு 2 மணி நேரம் போய் உட்காந்து பயிற்சின்னா அதுல உங்களுக்கு என்ன தெரியும்? மொட்டதாசம் குட்டையில ஊறின மாதிரி இதுல ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து மண்டை ஆட்டிட்டு வேணா வரலாமா தவிர இதுல ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால இப்பவும் சொல்ற விவசாயிகளே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எங்கேயும் போய் பயிற்சின்னு யாருகிட்டையும் எவங்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? இது நான் தயவு செஞ்சு உங்களை வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. அதனால எல்லா விவசாயிகளுமே ஆலோசனை கேளுங்க. இயற்கை விவசாயிகள் முன்னோடி விவசாயிகள்லாம் இருக்காங்க, அவங்கள ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை யார் வேணாலும் ஃப்ரீயா சொல்லுவாங்க. ஏன்னா நான் எத்தனை பேர்த்துக்கு ஃப்ரீயா ஆலோசனை சொல்லிட்டு இருக்கிறேன். எவங்கிட்டையும் நான் 1 பைசா காஸ்ட் வாங்குறதுல ஆலோசனைக்கு. சரிங்களா? ஏன்னா இது வந்து வணிகம் பண்றது மாதிரி, இது வணிகர் தான் கார்பரேட்டுங்க. சரிங்களா? கன்சல்டிங் பீஸுங்கிற மாதிரி. அதனால அதெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நமக்கு விவசாயிக்கு விவசாயி நண்பனா இருக்கணும். அப்பொழுதுதான் விவசாயத்துல வந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம வணிக நோக்கத்துல கார்பரேட்காரன் ஆயிட்டோம்னா விவசாயி என்னைக்குமே ஒரு விவசாயி காப்பாற்ற முடியாதுங்க. சரிங்களா? ஒரு விவசாயிக்கு நல்லது செய்ய மாட்டான். அவன் பிழைக்கிற சுயநலத்தை தான் பார்ப்பானே தவிர அடுத்தவனோட பொது நலனை பார்க்க மாட்டான். அதனால விவசாயிகளே தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. பயிற்சின்னு சொல்லி எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து உங்க கால விரயத்தை பண்ணி, உங்க காலம் ரொம்ப பொன் போன்றதுங்க காலம், அதை விரயம் பண்ணி தயவு செஞ்சு பயிற்சின்னு எங்கேயும் போய் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. மீண்டும் சொல்றேன். அதனால யோசிச்சு முடிவெடுங்க. தயவு செஞ்சு புரிதலோட விவசாயத்துக்குள்ள, இயற்கை விவசாயத்துக்குள்ள உள்ளவாங்க. யாரு சொல்றதையும் நம்பிடாதீங்க. ஒரு தடவைக்கு 100 தடவை தெளிவுபடுத்தி எந்த பொருளா இருந்தாலும் அதை வாங்குங்க. தயவு செஞ்சு வாங்கி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா நீங்க அந்த 500 ரூபா 1000 ரூபாய்ங்கிறது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. அதனால இப்போ வந்து செம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு பண்ணையிலையும் நடத்துறாங்க. அவங்கெல்லாம் 200 ரூபாய் தான் பயிற்சிக்காக பணம் வசூல் பண்றாங்க. அந்த பணம் 200 ரூபா வசூல் பண்றாங்கன்னா அவங்க வச்சுக்கிறதுக்காக கிடையாது. உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குறாங்க, சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு அரேஞ்ச் பண்றாங்க, அதுக்கான டேபிள் சேர்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து போடுறாங்க, அந்த கிளீனிங் சார்ஜ் இருக்குது. அதுக்காக அவங்க வந்து அந்த 200 ரூபாய் வசூல் பண்றாங்க. சரிங்களா? இது சும்மா யாரும் வந்து ஒருத்தர் வந்து எல்லா விவசாயிகளும் சேவை பண்ண முடியாதுங்க. ஒருத்தருக்கு வந்து அவங்கவுங்க பொருளாதாரத்துல பின்தங்கி இருப்பாங்க. அதனால இதெல்லாம் உணர்ந்துதான் ஒவ்வொருத்தரும் ஒரு சிலதெல்லாம் செய்வாங்க. அதனால எங்க போனாலும் பயிற்சிக்கு போனாலும் அந்த சாப்பாட்டு செலவு, உணவு தேவை, தங்குறதுக்கு இதுக்கெல்லாம் தான் நம்ம அவங்கவுங்க வசூல் பண்றாங்க. இது வந்து தேவையில்லாம ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் நீங்க பணத்தை கொடுத்து பயிற்சின்னு ஏமாந்துடாதீங்க விவசாயிகளே. மீண்டும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க, எங்கேயும் போய் பயிற்சின்னு ஏமாந்துடாதீங்க. ஏமாறவன் இருக்குதுன்னு ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். அதனால தெளிவு பண்ணிக்கங்க. ஏன்னா இது எல்லாமே நான் வந்து இலைதலையிலிருந்து ரெடி பண்ணது. நாட்டு மாட்டு பசுமாட்டு சாணம் பிளஸ் காளை மாட்டு சாணத்திலிருந்து பஞ்சகவியா, ஜீவாமிர்தம், அமிர்த கரைசல், இது எல்லாத்திலிருந்து அந்த பாசி பிரிச்சு எடுத்து தான் நான் பண்ணினேன். ஏன்னா நாட்டு மாடே தேவையில்லை, ஜீவாமிர்தம் தேவையில்லை, பஞ்சகவிய தேவையில்லைன்னு யூடியூப்ல போடுறவன்லாம் இத்தோட நிறுத்திக்கணும். சரிங்களா? நீ விவசாயிகளை ஏமாத்தாத. ஏமாத்தினா அந்த உன்னைத்தான் சேரும். அதனால விவசாயிகளை முட்டாளாக்கிறாத. நீ வந்து இலவச ஆலோசனை கொடு, யாருக்கு வேணாலும் கொடு. இல்லைன்னா நீ அந்த 1 லிட்டர் 200 லிட்டர் மாத்திரம் சும்மா மோந்து கொடுக்கலாம். ஏங்க இன்னைக்கு ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்குதுங்க. சரிங்களா? அதுக்கு என்ன காஸ்ட்டுங்க? 200 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் 500 ரூபாய்னா அப்போ விவசாயிகளே நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. அது யாரு அப்படின்ட்டு. 1 லிட்டர் தண்ணி இன்னைக்கு வெளியில 20 ரூபா 10 ரூபாய்க்கு விற்குது. 1 லிட்டர் பாட்டில் 10 ரூபாயும் 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதனால நீங்களே விவசாயிகளே புரிதலோட பயணிங்க. அப்போ 1 லிட்டர் வந்து சும்மா கொடுக்கலாமா? பச்சை தண்ணி மூந்து கொடுக்குறதுக்கு சும்மா கொடுக்கலாமா? இல்லை 500 ரூபா 1000 ரூபா விலை போட்டு வாங்குறதா? இதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? அதனால விவசாயிகளே இப்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏமாந்துடாதீங்க. எங்கேயும் பயிற்சின்னு போய் ஏமாந்துடாதீங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் தெளிவு பண்ணி செய்யுங்க. யாருகிட்ட வேணாலும் ஆலோசனை கேளுங்க. ஃப்ரீ ஆலோசனையா இருக்கணும். அது கன்சல்டிங் நீங்க பணம் கொடுத்து ஆலோசனை பண்றதா இருக்கக்கூடாது. தெளிவா சொல்றேங்க. அதனால எல்லாருமே இயற்கை விவசாயம் செய்யுங்க. எல்லாத்துக்கும் நஞ்சில்லா உணவு கொடுங்க. எல்லாரும் நலமோடும் வளமோடும் வாழணுங்க. நன்றிங்க.